महादेव नारुडेश्वरे पोत्री गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषये भवतोऽविनां तनये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। எல்லாமல்ல சிவகாமி அம்மனுடைய கைகாட்டுடைய தனிப்பெரும் கருணையினாலும் குரு ஆச்சாரியர் அவர்களுடைய ஆசீர்வாதத்தினாலும் நமது ஸ்ரீமத் ஐயாமி சிவாச்சாரிய சித்தாந்த சைவ வேத சாஸ்திர ஞான பாடசாலையில் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் அதேபோல் மாணவர்களுடைய உற்சாகத்தை அனுசரித்து அவர்கள் வேண்டிக் கொண்டதன் பேரில் சிறார்களுக்கு ஒவ்வொரு அமாவாசையும் சற்று இரண்டாம் மூன்றாம் வருடம் பயின்று கொண்டிருக்கூடிய மாணவர்களுக்கு ஒவ்வொரு பௌர்ணமியும் என்று தற்பொழுது நிர்ணயிக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் குழந்தைகளுடைய பேச்சு திறனை வளர்க்க வேண்டும் என்பதுதான் ஒரே நோக்கமே ஒழிய வேற எந்த நோக்கமும் இல்லை. அதனாலதான் மற்ற பசங்க கேட்டுன்றதுனால அமாவாசையிலையும் நாங்கள் பேசுறோம் அப்படின்னு சொன்னதுனால அமாவாசையும் ஒவ்வொரு அமாவாசையும் ஆரம்பிச்சிருக்கோம். இதனால பௌர்ணமியில பெரியவங்க தான் பேசணும், சீனியர் செட்டு பசங்க தான் பேசணும், அமாவாசையில சிறார்கள் தான் பேசணும் அப்படிங்கிற நியமங்கள்லாம் இல்லை. இப்போதைக்கு வச்சுக்கல, யார் வேணாலும் பேசலாம். ஆனா ஒரு சதசுக்கு 4 பேர் பேசணும். ஒரு சதசுக்கு 4 பேர், அது அமாவாசையா இருந்தாலும் சரி பௌர்ணமியா இருந்தாலும் சரி 4 பேர். தாங்கள் தெரிஞ்சின்ற கருத்துக்களை நல்லா அழகா பேச தெரிஞ்சுக்கணும், எந்த தங்கு தடையும் இல்லாம பேச தெரிஞ்சுக்கணும், சொன்ன வார்த்தைகளே திருப்பி திருப்பி வராம பேச தெரிஞ்சுக்கணும், ஒரு தைரியத்தோட பேச தெரிஞ்சுக்கணும், அதே சமயத்துல பண்பா கனிவா பணிவா பேச தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த மாதிரி சில நிறைய குணங்கள்லாம் இருக்கு. நிறைய குணங்கள் சேர்ந்ததுதான் நிறைய நல்ல குணங்கள் இருந்தா தான் நம்ம எண்ணங்கள் மற்றவங்கள்ட்ட போய் மனசுல பதியும். நிறைய நல்ல குணங்கள், அதாவது ஒரு பேச்சுக்கு என்கின்ற ஒரு நல்ல குணங்களை நம்ம வளர்த்துக்காம சும்மா ஏதோ கத்துனோம் அப்படின்னா அது வெறும் பூச்ச இறைச்சல் மாதிரி தான் இருக்குமே ஒழிய அது போய் அவங்க மனசுல போய் பதியாது. ஆனா அதே ஒரு கனிவா ஒரு சொல்ல வேண்டிய முறையில எந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணுமோ அந்த இடத்துல அப்படின்னு சொல்லுவா. ஒரு இது எல்லாரும் சொல்லுவா, எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. ராமர் சீதையை தேடி வரும்பொழுது சுக்ரீவனும் ஹனுமாரா ஒரு மலை மேலே இருந்தாராம். அப்ப சுக்ரீவன் சொன்னாரா, வேற எங்க அண்ணா தான் வேற யாரோ 2 பேரை மாறுபடத்தில் அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னு சொன்னாரா. ஹனுமன் சொன்னாரா அப்படின்னா இல்லை அப்படின்னு. சரி நீ போய் பார்த்து விசாரிச்சுட்டு வா யாருன்னு சுக்ரீவன் ஹனுமார சொல்றாரா. உடனே ஹனுமாரும் ஒரு மாறுவேடம் எடுத்துட்டு போய் ராமர்கிட்ட போய் பேசுறாரா, நீங்க யாரையும் எங்கிருந்து பண்ணீங்க அப்படின்னு. அது பேச்சு என்னமோ ஒரு 7 ஒரு 10 பேச்சு வார்த்தைகள் தான் பேசினாரா. உடனே தெரிஞ்சுட்டு ஹனுமான் சரி நமஸ்காரம் பண்ணிட்டு நான் போயிட்டு வரேன்னு கிளம்பிட்டாங்க. அப்ப ராமர் சொன்னாராம் லட்சுமணர்கிட்ட, இப்ப என்னிடத்துல உரையாடுன்னு அவர் நிறைந்த அறிவை பெற்றிருக்கணும், நல்ல அவருக்கு பாண்டித்யம் இருக்கணும். ஏன்னா அவர்கிட்ட பேசுறது கொஞ்சம் சொற்கள் தான், ஆனா எதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த வார்த்தை, அந்த எண்ணத்தை அந்த எண்ணத்தை தெரியப்படுத்தக்கூடியதாக இருந்தது அந்த வார்த்தைகள். எந்த இடத்துல நிப்பாட்டணும், எந்த இடத்துல மற்றவங்க பேசுறதுக்கு இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு ஒரு சிறந்த ஒரு அறிவாற்றல் உடையவர்கள்னாலதான் இந்த மாதிரி பேச முடியும். அதனால இப்ப இந்த பேசி போனவர் ரொம்ப நல்ல அறிவை உடையவர் அப்படின்னு சொன்னாராம். அதனாலதான் ஆஞ்சநேயருக்கு அனுமானுக்கு நவவியாக்கரண பண்டிதாயிரம் அப்படின்னு அச்சகனார். நல்லா இலக்கணங்கள்ல கை தெரிந்தவர் அவர் அனுமான். எதுக்காக சொல்றவர்னா, அந்த மாதிரி நம்ம இந்த சபையை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னா, சும்மா நம்ம அமாவாசை பௌர்ணமியை நம்ம பேச சொல்றா, அதனால நம்ம ஏதோ பேசியா ஆகணும், இல்லைன்னா அண்ணா திட்டுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம எடுத்துட்டு ஒரு 4 அஷ்டோத்திரமாக இருந்தாலும் சரி அதை அழகா நிறுத்தி நிப்பாட்டி மற்றவங்களுக்கும் புரியும்படி சொல்லிடணும். பயப்படாம தைரியமா சொல்ல பழகணும். அதனாலதான் இந்த மாதிரி குணங்கள்லாம் வெளிப்படணும். உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கு, ஆனா சில பேருக்கு வெளியில வருது, சில பேருக்கு வெளியில வரமாட்டேங்கிறது, சில பேருக்கு அப்பப்போ வெளியில வருது.
அப்படிலாம் இல்லாம மாணவர்கள்ட்ட உறைஞ்சு இருக்கக்கூடிய குணங்களை வெளிக்கொண்டு வர்றதுதான் ஒரு வாத்தியாருடைய வேலை. அது ஒரு இன்ஸ்டிடியூஷனோட, ஒரு பாடசாலையோட வேலை. அது எந்த நல்ல குணங்களாக இருந்தாலும் வாத்தியார் தட்டி தட்டி அப்படி கொண்டு வரணும். அதனால உங்களுக்குள்ள ஒளிஞ்சு இருக்கக்கூடிய அந்த பேச்சாற்றலை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க சிவதருணாருண சபா அப்படிங்கிற ஒரு சபை ஆரம்பிச்சு பௌர்ணமியிலையும் அமாவாசையிலையும் நடந்துருக்கு. இந்த மாச பௌர்ணமி அந்த சிவதருணாருண சபையில வழக்கம் போல முதல்ல நாயன்மாரை பத்தி, நாயன்மார் விரண்மிண்ட நாயன்மார் அவரை பத்தி எப்போ வழக்கம் போல பவேஷ் அந்த நாயனாரை பத்தி சொல்லுவார். அதுக்கப்புறம் நாலு பேர் 4 வித்தியார்த்திகள், 4 மாணவர்கள் இதை பத்தி பேசுவார். அதுல முதல்ல ஸ்ரீ நாகமணி சிவம் அவர் சிவபூஜாஸ்தவ மந்திரார்த்தா அப்படிங்கிற தலைப்புல சிவபூஜாஸ்தவத்துல இருக்கக்கூடிய ஒரு முதல் 6 ஸ்லோகத்தை பத்தி அந்த அர்த்தங்கள் சொல்ல போறார். அடுத்து வைரவனுடைய சேர்ந்தவர் லலிதா சகசிரநாம மந்திரார்த்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லலிதா சகசிரநாமத்தில் இருக்கக்கூடிய முதல் 4 ஸ்லோகமோ 3 ஸ்லோகத்துக்கு உண்டான மந்திரார்த்தம் சொல்ல போறார். அடுத்து கார்த்திகேயன் அவர் ஐயர்மலையை சேர்ந்தவர். அவர் சிவாகம சுத்தி மஞ்சரி அப்படின்னுங்கிறவர் எங்க வியாக்கரண ஆச்சாரியரோட ஆகம குரு திரு மாண்புக்குரிய மதிப்புக்குரிய சிவாகம கல்பத்தரு டாக்டர் சோமசேகர சிவாச்சாரியார் அவர்கள் இயற்றின சிவாகம சுத்தி மஞ்சரி. அதிலிருந்து ஒரு முக்கியமானது சில சுத்தி மஞ்சரி எடுத்து அதோட அர்த்தத்தை அவர் சொல்ல போறார். அடுத்து பரமேஸ்வரன் அவர் பொள்ளாச்சியை சேர்ந்தவர். அவர் கணேச தியான மந்திரார்த்தா அப்படிங்கிற தலைப்புல ஒரு 3 கணபதியோ 5 கணபதிக்கு உண்டான தியானம், அதனுடைய சுரூபம், அவர் எப்படி இருக்கார், அவர் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போறார். அதனால எல்லாரும் நம்ம கேட்டு பயனடையணும். மாணவர்கள்லாம் அவங்க சொன்னதுல உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருந்ததுன்னா அதை எழுதி வச்சுக்கணும். இப்போ இவர் சொன்ன விஷயங்கள்ல இது நல்லா இருக்கு, எனக்கு தெரியாம இருக்குது, நான் எழுதி வச்சுக்கேன். அதுக்காக உங்களுக்கு நோட்டு பேனா கையில் கொடுத்துருவோம். சரியா? எழுதிக்கலாம். எழுதிட்டு கேளுங்க. வருங்காலத்துல எல்லாரும் பேசணும். இது நம்ம சபை, நம்மளுக்காக நம்ம ஏற்படுத்திய சபை. அதனால இதுல கூச்சமோ தயக்கமோ கூடாது. விஷயங்களை எடுத்துக்கணும். எடுத்துட்ட விஷயங்கள்ல சிந்தனை பண்ணணும். நிறைய புஸ்தகத்தை பார்க்கணும். அதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா வாத்தியார்கள்ட்ட கேட்கணும். அதுக்கப்புறம் அதை நம்ம பாயிண்ட்ஸா நம்ம பிரிக்கணும். பிரிச்ச பாயிண்ட்ஸை எழுதணும். எழுதிட்டு மறுபடியும் வாத்தியார்கள்ட்ட காமிக்கணும். நான் கரெக்டா எழுதிருக்கேனா, நான் எழுதினது கரெக்டா அப்படிங்கிறத காமிக்கணும். அதுக்கப்புறம் நிறைய தடவை சொல்லி பார்க்கணும். நம்மளுக்குள்ளே சொல்லி பார்க்கணும். நம்ம யுத்த காலே சஸ்திராபியாசம் எத்தனை பேருக்கு அது கை கொடுக்கணும்னு தெரியாது. எல்லாருக்குமே 99.9% யுத்த காலே சஸ்திராபியாசங்கிறது பயன் கொடுக்காது. சண்டைக்கு நாளைக்கு சண்டைனா இன்னைக்கு கத்தி பயிற்சி பண்ணிட்டு சண்டைக்கு போறது அப்படிங்கிறதுனா யுத்த காலே சஸ்திரம் அப்படின்னா ஆயுதம், அபியாசம்னா பழகுது. நாளைக்கு போற வச்சுக்கிட்டு இன்னைக்கு காலம்பர சாயங்காலத்துல இருந்து ஆரம்பிச்சு நான் வாழ்பயிற்சி பண்ணி நான் சண்டையில ஜெயிச்சிருவேன்னு சொல்றது நல்லா இருக்கு. அதே மாதிரி நாளைக்கு பௌர்ணமி, நாளைக்கு அமாவாசைன்னா இன்னைக்கு நோட்ஸ் அப்படியே எடுத்து எழுதுறது, ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறதுலாம் கூடவே கூடாது. அது என்னைக்குமே பயன் தராது. அது சரியான பாங்கும் இல்லை, சரியான ஒரு ஒழுக்கமும் இல்லை. பயம் இருக்கு உங்களுக்கு இப்ப இன்னைக்கு. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த சபை முடிஞ்ச உடனேயே அடுத்த சபையை யாரு பேசுறாலும் அவங்க 4 பேர் கொடுத்துடணும். கொடுத்துட்டு நாளையில இருந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடணும். நம்ம என்ன தலைப்புல பேச போறோம். அதே மாதிரி இந்த பௌர்ணமியில பேசுறவா அடுத்த பௌர்ணமிக்கு பேசுறதுக்கு தயாரா இருக்கணும். அடுத்த அமாவாசை முடிஞ்ச உடனே அவ பேரை கொடுத்துடணும். 15 நாள் தயார். அவன் அடுத்த அந்த தன்னோட தலைப்புல அப்படி தேட ஆரம்பிக்கணும். எந்த தலைப்பு வேணாலும் இருக்கலாம். ஆகமம் ஞான சம்பந்தப்பட்ட தலைப்பு, வேதமா இருக்கலாம், சாஸ்திரமா இருக்கலாம், பொது நூறு, நீங்க நினைச்சிருக்கீங்க பொது விஷயமா கூட இருக்கலாம். யாருக்கோ ஒருத்தருக்கு லீவுக்கு போற ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கு, இந்த விஷயத்தை பத்தி சொல்லலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நதி நீரை பத்தி சொல்லலாம், பொது கருத்தை சொல்லலாம், மலைகளோட அவசியங்களை சொல்லலாம், தண்ணீரோட அவசியங்களை சொல்லலாம், நதிகளை எப்படி பாதுகாக்கிறது, எப்படி பரியாவரணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பொல்யூஷனே வராமல் எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட தாராளமா பேசலாம். ஆனா பயனுள்ளதா இருக்கணும். அதை வெளிப்படுத்துற விதம் நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் இருக்கணும். அதுக்கு தான் இந்த சபை. சரியா? அதனால எல்லாரும் வரணும், எல்லாரும் பேசணும், எல்லாரும் எல்லா விஷயத்திலையும் வித்வான்களா மாறணும். ஒருத்தர் மட்டும் வித்வான்களா, ஒரு விஷயத்துல மட்டும் வித்வானா மட்டும் மாறக்கூடாது. எல்லா வித்தியார்த்திகளும்
எல்லா விஷயங்களையும் வித்வான்களாக மாறணும், வித்வான்களாக இருக்கணும், வித்வான்களாக இருக்கணும். நீ வித்வானாக இருந்தால்தான் இன்னொரு வித்வான்களை உன்னால உருவாக்க முடியும். நீனே வித்வானா இல்லை அப்படின்னா வித்வான்கள் சொல்றத கூட உன்னால கேட்க முடியாது. என்னமோ உலகிருக்காரு அப்படின்னா நல்லது சொல்றத கேட்கறதுக்கு கூட ஞானம் வேணும். சரியா? அதுதானே கேட்டிருந்தது கிடையாது. நல்லது ஒருத்தர் சொல்ற அதை நம்ம உட்கார்ந்து கேட்கணும்னா கூட நம்மளுக்கு கொஞ்சம் ஞானம் வேணும். கொஞ்சம் ஞானம் இருந்தால்தான் அந்த நல்லதே நம்மளால கேட்க முடியும். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம், ஒரு பைத்தியம் இருக்கு அப்படின்னா அது கேட்குமா? ஏன்? அதுக்கு அந்த ஞானம் இல்லை. அதை புரிஞ்சுக்கிற ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கவர் இருக்க, அவருக்கு பக்கத்துல போய் நம்ம வந்து எல்லா உபன்யாசம் பண்ணிட்டு முடியுமா? இல்லை, அவருக்கு அந்த மாதிரி ஞானம் இல்லை. அதனால நல்லதை கேட்கறதுக்கு கூட நம்மளுக்கு கொஞ்சம் ஞானம் தேவை. அந்த ஞானத்தை சம்பாதிச்சுக்கிட்டு நம்ம வந்து நல்லதை கேட்க ஆரம்பிக்கணும். அப்படின்னா தான் அந்த நல்லது நேர உள்ள போகும், நம்மளால அப்சர்வ் பண்ணிக்க முடியும் இல்லையா? அதனால அந்த மாதிரி நம்ம மாணவர்கள்லாம் அந்த பக்குவத்தை வளர்த்துக்கணும், தன்மைகளை வளர்த்துக்கணும். போட்டிகளும் பொறாமைகளும் வளர்ச்சியிலையும் படிப்பு சம்பந்தமான ஞான சம்பந்தமான வளர்ச்சியிலையும் படிப்புலையும் தான் இருக்கணும் மாணவர்கள். ஒரு வெறியும் போட்டியும் பொறாமையும் வேணும். மாணவன் தான் பொறாமப்படணும், போட்டி போடணும், பயங்கரமா பொறாமப்படணும். எதுல அப்படின்னா அவர்கள் 1 மணி நேரத்துல 10 ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணிட்டாங்க, இவனால எப்படி முடிஞ்சது? அப்ப நம்ம 40 நிமிஷத்துல 10 ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணிடுறோம் அப்படிங்கிற பொறாமை என்ன வரும், அப்படிங்கிற போட்டி என்ன வரும். இன்னைக்கு இவன் வந்து வாங்கிட்டானே பிரைஸ், நம்ம இனிமே நம்ம அடுத்த சதஸ்ல நம்ம வாங்கணும் அப்படின்னு எல்லாரும் பிரைஸ் வாங்கினவனும் என்ன பண்ணணும்? அதை தக்க வச்சுக்கிறதுக்கு போராடணும். சரியா? வரைதான் உலகம். நீ தோத்து போயிட்டீங்கன்னா உன்னை தட்டி கொடுத்து வந்து நீ வந்து மேலே வாப்பான்னு சொல்ல உலகம். ஜெயிச்சவனை ரொம்ப ரொம்ப கவனமா பார்க்கணும், ரொம்ப அவன்கிட்ட எதிர்பார்க்கணும். அப்ப அவன் என்ன பண்ணணும்? அந்த எதிர்பார்ப்பை உள்ளுக்குள்ள வந்து அவன் புரிஞ்சுக்கணும். அந்த எதிர்பார்ப்பை என்ன பண்ணணும்னா அவன் வந்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு இன்னும் அதை வந்து அதை குறையாம பார்த்துக்கணும். தோத்தவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனுக்கு வந்து என்னன்னா அவனை தட்டி கொடுத்து இன்னும் கொஞ்சம் பார்ப்பான்னா அவன் முயற்சி பண்ணி வந்துடுவான். ஆனா ஜெயிச்சவன் ரொம்ப போராடும் கடைசி இதை தக்க வச்சுக்கிறது. அதனால இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு அந்த குணங்களை வளர்த்துக்கிறதுக்காகத்தான் இந்த சிவ தருணாருண சபை அப்படின்னு சொல்லக்கூடிய சிவ குழுந்துகளுடைய பாலபாஷணமானது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. எல்லாரும் இதை முழுமையா இதை அனுபவிக்கணும். முழுமையா இந்த சபை ஆரம்பிக்கப்பட்ட நோக்கத்தை வந்து நீங்க தான் வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணணும், முழுமையடை செய்யணும். இந்த சபை யாருக்காக எந்த விஷயத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அது உங்களுக்காகத்தான். அப்ப நீங்க தான் இந்த சபையை முழுமையடைய வைக்கணும். அதை எப்படி முழுமையடைய வைக்கிறது? ஒவ்வொரு சபையிலையும் தவறாது யாராவது ஒரு 4 பேர் பேசணும், நல்ல விதமா பேசணும். பேசுனதையே திருப்பி பேசக்கூடாது. நல்ல விஷயமா ஒரு சபையில பேசியிருக்க அதை விட்டுட்ட அப்படின்னா வேணா அந்த விட்டு போன விஷயங்களை அந்த தலைப்புல பேசலாம். ஆனா முதல் சபையில் எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடைக்கல, நான் டைமே பார்க்கல, நான் அப்படியே சும்மாவே இருந்தேன், ஆனா திடீர்னு அண்ணா பேசணும், அதனால போன விஷயத்தையே பேசின எழுதுல பேப்பர்ல வச்சிருக்கேன் அதையே பேசுறேன் அப்படின்னு அப்படி பேசக்கூடாது. சரியா? எல்லாரோட டயத்தையும் வேஸ்ட் அடிக்கக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால அந்த மாதிரி பாருங்க, நம்மளுக்கு உண்டான இந்த சிவ தருணாருண சபை நம்ம நல்ல முயற்சி பண்ணணும், நல்ல வந்து பிரயத்தனம் பண்ணணும், பழக்கப்படுத்தணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், அபியாசம் பண்ணணும். 15 நாளைக்கு முன்னாடிலேருந்தே ஆரம்பிச்சிடணும். ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே வந்து நம்ம தசமியிலேருந்தே நம்ம சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிடணும். அப்படின்னா தான் வந்து நல்லா ஃப்ளூயண்ட்டாக நல்லா வந்து அவிச்சின்னமாக வந்து இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவத்தருணாருண சபையை, இந்த பௌர்ணமி மாத சிவத்தருணாருண சபையை இப்பொழுது நிரண்மின்ற நாயனார் அந்த சிவனடியார்கள் அருளாளர்கள் அவர்கள் அவரை பற்றி பேசுறதுக்கு நம்ம பவேஷ்